கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் பேரூராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ரணியல் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது. இந்த முகாமில் பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் செயல் அலுவலர்கள் சொன்னதால் ஒரே கலரில் ஆடை அணிந்து வந்துள்ளனர். அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களை சீருடை அணிந்து வர கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது வேறுபாட்டை காட்டும் செயலாக உள்ளது என கூறி முகாம் நடந்து கொண்டிருந்த போது தூய்மை பணியாளர்கள் தங்களை வேறுபடுத்தி பார்த்ததால் முகாமில் ஏற்பாடு செய்த உணவை உண்ணாமல் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த மதிய உணவை உண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செயல் அலுவலர் பொதுமக்கள் சூழ்ந்து இருக்க தூய்மை பணியாளர்களை ஒருமையில் திட்டி அசிங்கப்படுத்திய வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. யாராவது வேலைக்கு வந்தாலும் ஒன்னே தொலைச்சிட்டு வந்தாரு. சொல்லுமா போறதுங்கயா பொறிக்கல பட்டி கிடந்து வேலை செய்யுது. இந்த பஞ்சாயத்து தூக்கி நடத்தண்டாம், புரியலையா? பட்டி கிடந்து வேலை செய்யுது இந்த பஞ்சாயத்து தூக்கி நடத்தண்டாம். எனக்கு ஏதாவது வேறு வேலைன்னு பார்த்துக்க போயிட்டு இருப்போம். யார் காரணம் சொல்லுங்க, யார்த்தே மாட்டேன். இதுக்கு யார் காரணம் நீங்கள் யாரும் சொல்லி வர உங்களை யாரும் ஏற்ற மாட்டேன். வா வீட்டில் கொண்டு வந்தியா? சரி, வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லுதுங்களா? அதே கேஸ் தானே, அதே கேஸ் தானே. எடுத்து ஒருத்தர் கொண்டு போண்டான். அவன் எடுத்து வைக்க சாப்பிட்டேன்னு கேட்டேன். சாப்பிட்டியா? உங்கள் சீ மக்கள்கிட்ட ஏன்ட்ட காணிக்க கூடாது. நான் பாவம் பார்த்து அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கேன், புரிஞ்சுதா? ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் நடக்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப திமிரு காணிச்சிருக்கீங்க. பட்டு எடுத்துருக்காங்க, பட்டு பட்டு கொடுக்கறியாமா? பட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. சார் தனியா ரூம்ல கூட்டு பேசணும். பப்ளிக் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னு எனக்கு தெரியும், புரியுதா? உங்களை என்ன வேலைக்கு எடுக்க மாட்டேன். நீ யாரும் அலோவ் பண்ண நீ வீட்டுக்கு